5 பேர்ல ஒருத்தவங்க கேஷும் எடுத்துட்டாங்கன்னா 4 பேர்ல ஒருத்தவங்க போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு கம்மி ஓட்டை வந்திருந்தாலும் இவங்க போனதுனால அடுத்து யாருக்கு கம்மி ஓட்டு இருக்கோ அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க. விஜய் டிவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மணி ரன்னர் அப், அர்ச்சனா வின்னர், அசீம் வின்னர். அதே மாதிரிதாங்க திவ்யாவை வின்னர் ஆக்குவாங்க. இப்ப திவ்யாவை யாரும் குறை சொல்லல, இருந்தாலும் நான் சொல்றேன், எப்படியோ கானா வினோத்தை வின் பண்ணாம பண்ணிட்டீங்க. ஏன்னா கானா வினோத் போலவே பல பேர் ஸ்லம் ஏரியாஸ்ல இருந்து பிக் பாஸ்ல வந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுல இருந்தாலும் அவங்களால டைட்டில் வின் பண்ண முடியாத சான்ஸ் ஒரு சில சில்மிஷம் பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இவர் மட்டும் தான் கரெக்டா நோட் பண்ணி வேற லெவல்ல வந்துட்டு இருந்தாங்க. பாக்கியா அப்படிங்கிறவங்க உள்ள வந்து அவங்க வைஃப் சொன்னாங்க இல்லையா எல்லாமே. ஆனா கானா வினோத்துக்கு எங்க இருந்து இது மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருமே கானா வினோத் மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சோ உள்ள வந்துட்டு நீ இல்லாததை வந்து நான் 33 நாள்லயே நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறது பிரவீன் சொன்னதும், வியானா வந்து கொஞ்சம் கானா வினோத் பத்தி பேசினதும், இதையும் தாண்டி கானா வினோத் திவாகர் கிட்ட கொஞ்சம் காமெடியா பேசினது கூட திவ்யா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த மனுஷனை பார்த்து இப்படி சொல்றாரு, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு லிமிட் இருக்குல்ல, வார்த்தைகள் இருக்குல்ல, சும்மா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட கூடாதுல்ல. ஆனா திவாகர் உள்ள வந்து இன்னும் கேவலமா அதே மாதிரி உங்க கூட வாழணும் தூங்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கஷ்டமா தெரியல போல. சோ கானா வினோத் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சு போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நெகட்டிவ் வைப் வந்தனால கானா வினோத் இதை நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுதான் உண்மை. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது 95% தான் கன்ஃபார்ம் ஆன நியூஸ். பெட்டிக்கிட்ட போற மாதிரி போனாரு, அவர் எடுக்கிற மாதிரி தான் சீன் இருக்கு. ஆனா அவர் எடுத்துட்டு வெளியே போற மாதிரியோ இல்ல கன்ஃபார்ம் ஆன நியூஸோ இல்ல அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல, இப்ப வரைக்கும் கானா வினோத் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை கானா வினோத் காசு எடுத்துட்டாருன்னா இதுக்கு முழுக்க விஜய் டிவி சூழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இதையும் தாண்டி எவிக்டடான கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து ஃபேமிலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நீ எல்லாம் வின் பண்ணிடக்கூடாது, இவெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம வெளியே இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உள்ள கட்டிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சாண்ட்ராவே எடுத்துக்கோங்களேன். நேத்து ரம்யா வந்து சொல்றாங்க அவ அழுது நடிக்கிறா அப்படின்றாங்க, வியானாவும் அழுது நடிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன் சாண்ட்ரா மட்டும்தான் அழுதுட்டு இருந்தாங்களா? இவங்களும் தானே அழுதாங்க. ஆக்சுவலி இவங்களே வீட்டுக்குள்ள இருந்து ஒண்ணுமே பண்ணல. அட்லீஸ்ட் சாண்ட்ரா வந்து நெகட்டிவ் கண்டக்டாவது கொடுத்தாங்க. இவங்க உள்ள வந்துட்டு வியானா கியூட்டா பண்றேன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ரம்யா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இவங்க எல்லாம் வந்து மிச்ச ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா வின்னர் எப்படியோ திவ்யான்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒருவேளை கானா வினோத் காசு எடுத்திருந்தாருன்னா இதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா பாக்கியா மட்டும் செம்ம கான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.